தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 15 வயது பள்ளி சிறுமி மீது நடந்த கொடூரமான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் மக்கள் மத்தியில் அதிகாரிகளிடையேயும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ராஜதானி போலீஸ் எல்லைக்குட்பட்ட 52 வயது பிச்சைமணி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தைகளால் மயக்கி சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதை ரகசியமாக கவனித்த அரசு பள்ளி 16 வயது மாணவர் அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து அதை வைத்து சிறுமியை மிரட்டி அவர் கூடவும் பலமுறை பாலியல் வன்புணர்வில் ஈடுபட வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்த சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக பெற்றோர் அழைத்து சென்றனர். அப்பொழுது சிறுமி ஏற்கனவே 7 மாத கர்ப்பமாக இருப்பது மருத்துவர் மூலம் தெரிய வந்தது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாய் சிறுமியிடம் நடந்ததை கேட்டறிந்தார். உடனே சிறுமியின் பெற்றோர் ராஜதானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி வழக்கு ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு இருவருக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் கடும் பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் பிச்சைமணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேரடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டார். 16 வயது சிறுவன் மதுரை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டார்.